எனக்கு சொந்தமாக வேண்டிய அருணுக்கு சொந்தமாயிட்டாடா. அவன் கூட ரகசியமா குடும்பம் நடத்தி குழந்தை சுமந்துட்டு போய் நிக்கிறாடா. ஐயோ, அதை நினைச்சால அருவருப்பா இருக்குடா. ஏய் மச்சான், நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காதடா. அவ கர்ப்பமா இருக்குன்னு சொல்றதே ஒரு நாடகமா இருக்கலாம்ல. என்ன சொல்ற, திரும்ப சொல்லு. மச்சான், ரஞ்சிதா கர்ப்பம்னு சொன்னது பொய்யா கூட இருக்கலாம்ல. இங்க பாரு, அருணோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு தான் ரஞ்சிதாவோட பிளானு. நீ சொன்ன குழந்தை சென்டிமெண்ட் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. கர்ப்பம்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவளும் கணக்கு போட்டுக்கலாம்ல. நானும் முதல்ல அப்படிதான் யோசிச்சேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க போய் சொல்ல மாட்டேன்னு கோவந்து அடிச்சு சொல்றாடா. அங்க அங்க அந்த நிமிஷத்துல தான் குழம்பமாயிட்டேன். மச்சான், அவங்க ரஞ்சிதாவோட அக்கா தானே, தங்கச்சிக்கு ஃபேவரா தானே பேசுவாங்க. இது எல்லாமே அவங்க ஒன்று சேர்ந்து பேசி எடுத்த முடிவா கூட இருக்கலாம்ல. இங்க பாரு மச்சான், அவங்க சொன்னதை வச்சு டிஸ்டர்ப் ஆகாத. எனக்கு என்னமோ ரஞ்சிதா கர்ப்பன்னு சொன்ன விஷயம் பொய்ன்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான்டா, நீ சொல்றது கரெக்ட் தான்டா. டேய், அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல நீங்க எவ்வளவு மண்டை குடைச்சலா இருந்துச்சு தெரியுமாடா. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, மைண்ட் ஃபுல் அதே தானே ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப நீ சொன்னதுல இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குடா. டேய், தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா. என்ன மச்சான், வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? உன் டென்ஷனையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன், எனக்கு எதுவும் செய்ய மாட்டியா? டேய், நீ சொன்னது மட்டும் நிஜமாகட்டும். ரொம்ப நாளா ஒரு காஸ்ட்லி போன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல. ஆமா, நான் அதை உனக்கு வாங்கி கொடுக்குறேன்டா, நான் வாங்கி கொடுக்குறேன்டா. ஏய், அதோட பிரைஸ் 1 லட்சம் ரூபாடா. டேய், எத்தனை லட்சம் வேணா இருக்கணும்டா. ரஞ்சிதா கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுனா மட்டும் போதும்டா. அந்த கிஃப்ட் உன் கையில இருக்கும்டா, கன்ஃபார்ம்டா. மச்சான், சூப்பரா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ இரு, நான் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். என்ன இவ்ளோ டல்லா இருக்கு? ஏய், என்னாச்சு? ஏன் அழுவுற? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே சுதான் ஒருத்தி இருக்காளே நீ. என்ன அழ வைக்கிறதே அவனோட வேலையா வச்சிருக்கா. அவ பண்ற டார்ச்சர்னால என்னால ட்ரைனிங்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீயும் சுதாவும் எலியும் பூனையும் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சித்ரா, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? சொல்லு. அண்ணி, என் ஃப்ரெண்ட் ஏகேவை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அம்மா, ஞாபகம் இருக்கே. அன்னைக்கு கூட அவர் விஷயமா தான் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க.